ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதிக்கு ஒரு தடவை போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் எவ்வளோ நாள் கழித்து நம்ம அடுத்த தரிசனத்துக்கு போகலாம் அப்படிங்கிற டவுட் நம்மளில் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருப்போம், வேறு ஒரு டிக்கெட் புக் பண்ணுற பிளான் இருக்கும் அடுத்து. அப்போது எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுங்கிற டவுட்டும் இருக்கும். இந்த வீடியோவில் திருமலா ஸ்ரீவாரி கோயில்லையும் கீழ்த்திருப்பதி டிடிடியோட முக்கியமான பழமை வாய்ந்த கோயில்களில் ஆர்ஜி தசேவா ஸ்பெஷல் அண்டி தர்ஷன் டிக்கெட்டும் ஒரு தடவை போய் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த டிக்கெட்டில் போகிறதுக்கு எவ்வளோ நாள் டைம் டேஸ் கேப் வெயிட் பண்ணணும், இல்லை ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு வேறு டிக்கெட்டில் நம்ம போனோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட்லாம் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக ஃபஸ்ட் டைம் திருப்பதிக்கு போகிறவங்களுக்கும் ரொம்ப வருஷம் கழித்து போகிறவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஆன்லைன் புக்கிங் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைனில் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர் இருக்கணும். ஆதார் நம்மளோடது மட்டுமாவே இருக்கணும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இப்போது மொபைல் நம்பர் கூட எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், இமெயில் ஐடி எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் பையன்கிட்ட இருக்குது, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருக்குன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்களோட இமெயில் ஐடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் கூட ஒரு சில டவுட் வரும். இப்போ 300 தரிசன டிக்கெட் நாங்கள் ஒரு மொபைல் நம்பரில் புக் பண்ணிட்டோம், அப்போ திருமலைக்கு போகும்போது அந்த மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு போகணுமா கையில் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. தரிசன டிக்கெட் இருந்தால் போதும். ஸோ 3 தேவைப்படும்: ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். அதில் ஆதார் நம்மளோடது மட்டுமாவே இருக்கணும், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கூட நம்மளோடது தான் இருக்கணும். ஒரு வேளை இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்களோடதில் புக் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் எல்லாம் அந்த நம்பருக்கு தான் வரும், அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ 3 முக்கியம் புக்கிங்க்கு. அடுத்து முக்கியமான ரூல் என்னென்னா, ஒரு தடவை ஒரு டிக்கெட்டை ஒரு நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதாரில் புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அதே டிக்கெட்டை புக் பண்ணும்போது தான் எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணணுங்கிற டவுட் வரணும். நீங்கள் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு வேறு டிக்கெட்டை புக் பண்ண போகிறீங்கன்னா புக் ஆகும் அதே இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் நம்பரில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு நீங்கள் அஷ்டதலபாத பத்மாராதனால் செலக்ட் ஆகிட்டீங்க. அதே இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், மொபைல் நம்பரில் அன்னைக்கே 300 தரிசன டிக்கெட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தால் புக் பண்ணிக்கலாம். ஆர்ஜி தசேவாக்கு எலிஜிபிளாக இருந்தால் புக் பண்ணிக்கலாம். அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், வர்ச்சுவல் சேவா டிக்கெட், ஸ்ரீனிவாச திவ்யாநகர் ஹோமம் டிக்கெட் கூட நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் ஒரே நாளில் சேம் இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் புக் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு எவ்வளோ சாமி தரிசனம் பார்க்க முடியுங்கிற ஒரு கேல்குலேஷன் இருக்கும் ஒரு நாளில். அதுக்காக பார்த்து தான் நம்ம புக் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரே இமெயில் ஐடி, ஆதாரில் வேறு டிக்கெட்டில் புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் அதே டிக்கெட்டை புக் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் அண்டி தர்ஷன் டிக்கெட் போட்டிங்க. செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு நீங்கள் 300 ரூபாய் ஸ்பெஷல் அண்டி தர்ஷன் டிக்கெட் அதே இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதாரில் போட முடியுமானா முடியாது. ஏன்னா ஒரு தடவை 300 ரூபா தரிசன டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் 300 ரூபா தரிசனத்தை புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஸோ நம்ம செப்டம்பர் 11 தேதியிலேருந்து தான் புக் பண்ணிக்க முடியும். ஒரு சிலருக்கு இந்த 30 நாள் டைம் கேப், 180 நாள் டைம் கேப்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுங்கிற டவுட் இருக்கும். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்கல்ல, அந்த தரிசன டேட்டு, சாமி பார்க்குற அந்த டேட், அதுலேருந்து நீங்கள் இந்த டைம் டேஸை கேல்குலேட் பண்ணணும். அப்போயுமே சிலருக்கு 180 நாள் இல்லை 30 நாள் இல்லை 90 நாள்லாம் எக்ஸாக்டாக எப்படி கேல்குலேட் பண்ணுறதுங்கிற டவுட் இருக்குது. அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள்லேயே ஏஜ் கேல்குலேட்டர்னு போட்டு ஸ்டார்டிங் டேட்டு நீங்கள் தரிசன டிக்கெட் ரீசெண்டாக புக் பண்ண அந்த சாமி பார்த்த டேட்டை போட்டுக்கோங்க. அடுத்து எப்போ பார்க்க போகணுங்கிற டேட்டையும் போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் கேல்குலேட் ஆகி வந்துடும் ஈஸியாக. அப்படி கூட நீங்கள் அந்த நம்பர் ஆஃப் டேஸை கேல்குலேட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களால் மைண்ட் வைஸ் கேல்குலேட் பண்ண முடியல அப்படின்னா. அடுத்த முக்கியமான ரூல், நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம் அப்படின்னா போகிறோமோ போலையோ அந்த டைம் டேஸ் கேப் கேல்குலேட் ஆகிடும். ஸோ போன தடவை போட்டேன் டிக்கெட்டு, ஆனால் போக முடியல, அடுத்த தடவை புக் பண்ணும்போதும் அந்த டைம் டேஸ் கேப் பார்ப்பாங்களா அப்படின்னா ஆமாம் பார்ப்பாங்க, நம்ம புக் பண்ணினாலே கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸோ மெயினாக நம்மக்கிட்ட இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர் இருக்கணும். ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே டிக்கெட்டை புக் பண்ணுறப்ப தான் டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணிக்கணும்.
வேறு வேறு டிக்கெட்டை புக் பண்ணும்போது அதே இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆதாரில் புக் ஆகும். தரிசன டேட்லேருந்து தான் நீங்கள் இந்த டைம் டேஸை கேல்குலேட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிட்டா கேன்சல் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, வேறு ஒருத்தர் அந்த டிக்கெட்டில் அழைச்சிட்டு போக முடியாது, நமக்கு ரீஃபண்டும் கிடைக்காது தரிசன டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் எந்த தரிசன டிக்கெட்டுக்குமே 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள நம்ம எங்கேயும் மென்ஷன் பண்ணாமல் அழைச்சிட்டு போகலாம். ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். லக்கி டிப்பில் ஒரு சில சேவாஸ்க்கு மட்டும் குழந்தைங்கள அனுமதிக்க மாட்டாங்க. மற்ற எல்லா தரிசனத்துலேயும் நம்ம குழந்தைங்கள அழைச்சிட்டு போகலாம். ட்ரெஸ் கோடு கூட ஒரு தரிசனத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சர்வ தரிசனத்தில் போகிறீங்க, டோக்கன் தரிசனத்தில் போகிறீங்கன்னா பேண்ட்லேயே அலோவ் பண்ணுவாங்க. லுங்கி கூட சில பேர் ஓரம் அடிக்காமல் கட்டிட்டு வராங்கன்னா அனுமதிக்கிறாங்க. கலராக வேஷ்டியில் கூட அனுமதிக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கல்யாணம் மாதிரி அட்டன் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மேல் துண்டு மேல் பனியன் எடுத்துடணும், மேல் துண்டு எடுத்துடணும், வேஷ்டி மஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு சேவாக்குமே ட்ரெஸ் கோடு உங்களுக்கு இருக்குது ரூல். இப்போ 300 தரிசனத்துக்கு வேஷ்டி மஸ்ட்டு, ஷர்ட் பனியன் போட்டுக்கலாம், டிஷர்ட் போட்டுக்கலாம், குர்தா பைஜாமா போட்டுக்கலாம். லேடிஸ்னால் ஸ்டாண்டர்டாக எப்போவுமே சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா சாரி கட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுங்கிறது ஒரு டிக்கெட்டுக்கும் தெரிஞ்சுக்கலாம். லக்கி டிப் இப்போ ஆன்லைன்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப்ரபாதம், தோமலா, அர்ச்சனா, அஷ்டதல பாத, பத்மாராதனால எதில் நீங்கள் செலக்ட் ஆனாலும் அந்த தரிசன டேட்லேருந்து 180 நாட்கள் ஆகும் மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த டேட்டு கால்குலேட் பண்ணுறது இன்னமும் டவுட்டாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டிக்கெட்டை மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு பார்ப்ப போகிறோம் யூ ஆர் ஆல்ரெடி ஹேவிங் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நம்மளே இதை தெரிஞ்சுக்கிறப்போ இன்னும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடும் மைண்டில். ட்ரை பண்ணி பாருங்கள். லக்கி டிப்புக்கு எதில் செலக்ட் ஆனாலும் மறுபடியும் பதியறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அடுத்து ஆர்ஜித சேவா, கல்யாணோற்சவம், மூந்தல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹசர தீபாலங்கார சேவாவும், ஆனுவல் சேவாவான வசந்தோற்சவம், பவித்ரோற்சவம், ஜேஷ்டாபிஷேகம், புஷ்பயாகம், தெப்போற்சவம் மாதிரியான ஆனுவல் சேவாவும் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு தரிசன டேட்லேருந்து மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஸோ லக்கி டிப்பும் ஆர்ஜித சேவாவும் ஆனுவல் சேவாக்கும் 180 நாள் நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்து வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட்டுக்கும் விஐபி பிரேக் தர்ஷனுக்கும் டைம் டேஸ் கேப் கிடையாது. நீங்கள் அடுத்தடுத்து கூட புக் பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த நாளும் புக் பண்ணிக்கலாம், ஒரே நாளில் 2-3 டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க வர்ச்சுவல் சேவாக்கு தான் டைம் டேஸ் கேப் கிடையாதே, 30 நாளும் நம்ம புக் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. 30 நாள் நம்மளால் திருமலைக்கு போய் இருக்க முடியுமாங்கிறது ஒன்று. அடுத்தது ரொம்ப ஒரே டிக்கெட்டை நீங்கள் போட்டிங்கன்னா அது மல்டிப்புள் புக்கிங்கில் போய் ஆதார் நம்பரை பிளாக் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 2-3 தடவை சாமி தரிசனம் பார்க்க போகணும் அப்படின்னா இப்போ அந்த வர்ச்சுவல் ட்ரை பண்ணலாம், இல்லை விஐபி பிரேக் தர்ஷன் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நம்ம ட்ரை பண்ணுறப்போ மல்டிப்புள் புக்கிங்கில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து அங்கப்பிரதட்சணம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு டேட் செலக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதுலேருந்து இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆதார் மறுபடியும் அங்கப்பிரதட்சணம் புக் பண்ணுறதுக்கு 90 நாள் டைம் கேப் கேட்பாங்க. இப்போ எங்கள் ஆதாருக்கு தானே கேட்குறாங்க, எங்கள் மொபைல் நம்பரில் வேறு யாருக்காவது போட முடியுமானா அப்பயும் முடியாது. 3க்குமே டைம் டேஸ் கேப் பார்ப்பாங்க, இமெயில் ஐடி ஆதார் மொபைல் நம்பருக்கு. ஸோ அங்கப்பிரதட்சணத்துக்கு 90 நாள். அடுத்து சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூக்கும் 90 நாள் டைம் கேப் பார்ப்பாங்க. நீங்கள் தரிசன டேட்லேருந்து அந்த 90 நாள் கணக்கில் எடுத்துக்கணும் சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டு கூட. அடுத்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கும் 30 நாள் டைம் கேப் கேட்குறாங்க. அதுவே திருச்சானூருக்கும் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் இருக்குது, அதுக்கு 24 மணி நேரம் தான் டைம் கேப். அதாவது திருமலா ஸ்ரீவாரி கோயில் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் 30 நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஆனால் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருச்சானூருக்கு இருக்குது, அது டெய்லியும் ஒரு தடவை நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் சொல்கிறேன், 24 மணி நேரம் டைம் கேப். அடுத்து அக்காமடேஷனோட ரூலே வேறு. ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ஆதாரில் நம்பரை விட்டுருங்க, இமெயில் ஐடி விட்டுருங்க, ஒரு ஆதாரில் நீங்கள் ஒரு தடவை ஒரு ரூமை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க, புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் புக் பண்ணுறதுக்கு. இப்போது நான் 300 ரூபா போட்டிருக்கேன், வர்ச்சுவலும் போட போகிறேன், அங்கப்பிரதட்சணமும் போட போகிறேன், 3 டிக்கெட் இருக்கே, 3 ரூம் போட்டுக்கலாமான்னா அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் எத்தனை டிக்கெட்டு வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் ரூம் பொறுத்த வரைக்கும்
ஒரு ஆதார் நம்பர் தான் கணக்கு. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கூட நீங்கள் மாற்றிடலாம். ஆதார் மாற்ற முடியாதுல்ல, அவங்களோட தான் கொடுக்கணும். ஸோ ஒரு ஆதாரில் ஒரு ரூமை போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. உங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னா தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போதே நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும், நம்ம ரூமுக்கு எலிஜிபிளாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். இந்த அக்காமடேஷன்லேயே பார்த்தீங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக தான் போய் நம்ம திருமலாக்கும் திருப்பதிக்கும் புக் பண்ணிக்க முடியும். அப்போது அந்த ஆதாரில் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்குறாங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் புக் பண்ணுறப்போ ஒன்று திருமலாக்கு புக்காது, இல்லை திருப்பதிக்கு புக்காது. ஆனால் ஒரு சில சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணுறாங்க, நாங்கள் திருமலாக்கு புக் பண்ணிவிட்டு திருப்பதிக்கும் எங்களுக்கு அதே ஆதாரில் மறுநாளே புக் ஆகுது அப்படின்ட்டு. புக் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, புக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆகலை. ஒரு தடவை புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் ஒரு டிக்கெட்டை வச்சு புக் பண்ணிட்டாலே அக்காமடேஷன் பிளாங்க் ஆகிடுது. அது எப்போவுமே திருச்சானூருக்கு தனியாக ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு தரிசன டிக்கெட் தேவை கிடையாது. அக்காமடேஷன் ஆதார் நம்பர் கொடுத்தே புக் பண்ணிக்கலாம். அது நீங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் எந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆதாரில் புக் பண்ணிங்களோ திருமலாக்கோ திருப்பதிக்கோ அதே இமெயில் ஐடி ஆதார் மொபைல் நம்பர் கொடுத்து திருச்சானூர் ரூம் புக் பண்ணிக்கலாம். சேம் டேவோவோ இல்லை அடுத்தடுத்த நாளோ கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பட் திருச்சானூரில் போய் ஒரு ரூம் எடுத்து புக் பண்ணிட்டீங்க, மறுபடியும் திருச்சானூர்லேயே போய் ரூம் எடுக்கணும் தொல்லப்பா கார்டன்ஸில் அப்படின்னா அந்த 30 நாள் டைம் கேப் பார்ப்பாங்க. அதாவது திருமலா திருப்பதிக்கு புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் ஒரு டைம் ரூம் புக் பண்ணிட்டா மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்குறாங்க. பட் திருச்சானூருக்கு தனி புக்கிங், ஏன்னா அதுக்கு தரிசன டிக்கெட் தேவை கிடையாது. ஸோ அது கூட நீங்கள் சேம் டேவே புக் பண்ணிக்கலாம். மறுபடியும் திருச்சானூருக்கே புக் பண்ணுறப்போ மறுபடியும் அந்த 30 நாள் கணக்கு வந்துடும் உங்களுக்கு. அக்காமடேஷனுக்கு சொல்கிறேன். இதே நான் ரூம் புக் பண்ணிட்டேன், ஆனால் அடுத்த மாதத்துக்கு எனக்கு 30 நாள் கம்மியாக ரூம் வேணும், புக் பண்ண ரூமை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து ரூம் புக் பண்ணிக்கலாமான்னா அப்படி புக் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் புக்கிங் 30 நாளைக்குள்ளே உங்கள் ஆதாரில் இருந்தால் மறுபடியும் புக் ஆகாது. 30 டேஸ் டைம் கேப் அக்காமடேஷனுக்கு நீங்கள் எத்தனை டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும். அடுத்து ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட், அதுக்கும் 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹோமம் டிக்கெட்டே புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா. இப்போது 300 தரிசனம் வழியாக தான் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் விடுறாங்க, வர்ச்சுவல் சேவாக்கு விடுறாங்க, 300 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டுக்கும் விடுறாங்க. அப்போது எல்லாத்துக்குமே 30 நாளாக அப்படி கிடையாது. நீங்கள் இந்த 3 டிக்கெட்டுமே ஒரே நாளில் கூட புக் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அடுத்த டிக்கெட் புக் பண்ணுறப்ப தான், ஒரு ஹோமமாக போட்டுட்டு மறுபடியும் ஹோமம் போடுறப்ப தான் 30 நாள் டைம் கேப் கேட்கும். வர்ச்சுவல் சேவாக்கு டைம் கேப்பே கிடையாது. 300 தரிசனத்துக்கு 30 நாள் டைம் கேப் கேட்கும். அடுத்து டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட் அண்ட் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட். இப்போ சொன்ன மாதிரி திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயில் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஒரு முறை ஒரு நாளைக்கு நீங்கள் 200 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், மறுநாளைக்கு புக் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்ஜித சேவாஸ் நோட் பண்ணிக்கோங்க. டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸுக்கு ஒரு கோயிலுக்கும் தனித்தனியாக நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் கல்யாணோற்சவம் போட்டுட்டு அதே நாளில் இல்லை மறுநாளோ திருச்சானூரில் கல்யாணோற்சவம் போட்டுக்கலாம். அதுக்கு நாள் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாணம், ஆக்சுவலாக ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாணோற்சவம் சேவாக்கு பிரசாதம் சூப்பராக இருக்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஸ்ரீனிவாச மங்காபுரமில் கல்யாணோற்சவம் போட்டுக்கலாம். அதாவது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். பிரசாதமெல்லாம் சூப்பராக கொடுக்குறாங்க, ப்ளவுஸ் பெயிட் உத்தரியமோட. வேறு கோயிலுக்கு அடுத்தடுத்த நாளைக்கு நீங்கள் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் ஆர்ஜித சேவா புக் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ ஆர்ஜித சேவாலேயே தினமும் நடக்கிற சேவா பார்த்திங்கன்னா கல்யாணோற்சவம், சுப்ரபாதம் சேவா, திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலே எடுத்துக்கோங்களேன். அந்த மாதிரி தினமும் நடக்கிற சேவாக்கெல்லாம் 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. அபிஷேகம், வஸ்திராலங்கார சேவா, திருப்பாவாடா சேவா மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நடக்கிற சேவாக்கெல்லாம் 180 நாட்கள் டைம் கேப் கேட்குறாங்க. ஆனால் ஒரே நாளில் தினமும் நடக்கிற சேவா ஏதாச்சும் ஒன்று நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது சுப்ரபாதம் சேவாவோ இல்லை கல்யாணோற்சவமோ ஆன்லைனில் சொல்கிறேன். அடுத்து அன்னைக்கு இப்போ வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்களேன், பூரா அபிஷேகம் நீங்கள் புக் பண்ணிவிட்டு அன்னைக்கே இந்த லக்ஷ்மி பூஜையும் புக் ஆகுது, இல்லைனா சுப்ரபாதம் சேவாவும் புக் ஆகுது. ஏதாச்சும் ஒன்று புக் பண்ணிக்கலாம். சுப்ரபாதம் உங்களுக்கு டெய்லி நடக்கிற சேவா, ஆனால் லக்ஷ்மி பூஜா கூட புக் ஆகுது. அபிஷேகமும் புக் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை சொல்கிறேன், ஆன்லைன் புக்கிங்கில் தினமும் நடக்கிற சேவானா 30 டேஸ் டைம் கேப். வீக்லி சேவாஸுக்கு 180 டேஸ் டைம் கேப். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு கோயிலுக்கு நீங்கள் ஒரே நாள்லேயும் புக் பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த நாள்லேயும் புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது
பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் காலையில் சுப்பிரபாதம் போட்டுட்டு அன்னைக்கே ஸ்ரீனிவாச மங்காபுரமில் கல்யாண உற்சவம் புக் பண்ணிக்கலாம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். வேறு கோயிலுக்கு ஒரே நாளில் புக் ஆகும். ஒரே கோயிலில் ஒரே டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறப்ப தான் நீங்கள் டேஸ் கேப் கால்குலேட் பண்ணிக்கணும். அதில் திருச்சானூர் கீழ்த்திருப்பதி கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கிற சேவாஸுக்கு ஒரு ரூலும் வாரத்துக்கு ஒரு முறை நடக்கிற சேவாஸுக்கு ஒரு ரூலும் இருக்குது. இது எல்லாமே ஆன்லைன் புக்கிங் ரூல்ஸ். இப்போ நம்ம ஆஃப்லைன் புக்கிங் ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கு கீழ்த்திருப்பதியில் டோக்கன் கொடுக்குறாங்கல்ல, திவ்யதர்ஷன் டோக்கனாக இருக்கட்டும், ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனாக இருக்கட்டும், சாமி பார்க்குற பொறுத்த மட்டிலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஒரு தடவை டோக்கனை வாங்கிட்டோம் அப்படின்னா மறுமுறை வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. நாங்கள் ஆன்லைனில் 300 போட்டிருக்கோம், சீனியர் சிட்டிசன் டிக்கெட் போட்டிருக்கோம், அங்க பிரதட்சணம் புக் பண்ணியிருக்கோம், அன்றைக்கே கீழ்த்திருப்பதியில் டோக்கன் வாங்கலாமா, மொதல் நாள் வாங்கிக்கலாமா, மறுநாள் வாங்கிக்கலாமான்னா வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு டோக்கனை வாங்கிட்டு இப்போ சொன்ன மாதிரி அதே டிக்கெட்டோ டோக்கனோ வாங்குறப்போ தான் நம்ம டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணணும். அப்படி கேல்குலேட் பண்ணுறப்போ டோக்கன் தரிசனத்துக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. அடுத்து விஐபி பிரேக் தர்ஷன் கூட தினமுமே நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து டைரெக்டாக சர்வதர்ஷனம் இருக்குல்ல, அதுக்கு ஆதார்லாம் எதுவும் கேட்குறது கிடையாது. ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா கூட்டத்தை பொறுத்து நீங்கள் தினமுமே நீங்கள் போய்க்கலாம் டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு. இன்ஃபேன் தர்ஷன் இருக்குது. இன்ஃபேன் குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனம் 12 மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க, அவங்க ஒரு முறை சுவாமி தரிசனம் பார்த்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம புக்கிங் எதுவும் இல்லாமல் க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆதார் பர்த் சர்டிஃபிகேட்டை காமிச்சிட்டு. அப்படி நாங்கள் போகிறப்போ டோக்கனும் வாங்கிக்கலாமா, இன்னொரு முறை சாமி பார்க்குறதுக்குன்னா வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வேறு ஏதாவது டிக்கெட் புக், இன்ஃபேன் தர்ஷன் ஆஃப்லைன் மட்டும்தான். ஆன்லைனில் வேறு டிக்கெட் போட்ட அன்றைக்கி நாங்கள் இன்ஃபேண்ட்டில் ட்ரை பண்ணலாமான்னா எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். குழந்தைகள் தரிசனத்துக்கு ஒரு முறை சாமி பார்த்துட்டு மறுமுறை சாமி பார்க்க 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. பிளட் டொனேஷன் தர்ஷன் இருக்குது, அதுக்குமே 90 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஆக்சுவலாக பிளட் டொனேட் பண்ணுற ரூலே இத்தனை நாளைக்கு அப்புறம் தான் நம்ம டொனேட் பண்ண முடியுங்கிற ஒரு ரூல் இருக்குது. அதுவே உங்களுக்கு 3 மாதம் இருக்கும். அதனால் 3 மாதம் கழிச்சு தான் நம்ம மறுபடியும் டொனேட் பண்ணிவிட்டு அதற்குண்டான தரிசனம் பார்க்க முடியும். ஸோ 90 நாள் டைம் கேப் பிளட் டொனேஷனுக்கு பார்ப்பாங்க. என்ஆர்ஐ தர்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக 300 தரிசன டிக்கெட் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்தியாவில் லேண்டான 30 நாளுக்குள்ளே போய் சாமி பார்த்துடணும், அப்போ தான் எலிஜிபிள். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் போய் டிக்கெட் வாங்கிட்டு சாமி பார்க்கலாம். ஆன்லைனில் வேறு ஏதாவது டிக்கெட் புக் பண்ணியிருக்கோன்னா அதுவும் வாங்கிட்டு இந்த இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குற என்ஆர்ஐ தர்ஷன் டிக்கெட்டும் வாங்கிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டன்ட் தர்ஷன் டிக்கெட் 300 கீழே போய் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் வாங்கிக்கிறதுக்கு டைம் டேஸ் கேப் வந்துடும். ஸோ மறுபடியெல்லாம் நீங்கள் போய் சாமி பார்க்க முடியாது. ஒரு தடவை நீங்கள் இந்தியாவில் லேண்டான 30 நாளுக்குள்ளே என்ஆர்ஐ தர்ஷனுக்கு எலிஜிபிள். உங்களோட பாஸ்போர்ட், விசா, ஓசிஐ, ஆதார் நம்பர் மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட கேஷாக பே பண்ணி ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு 300 தரிசனத்தில் சாமி பார்க்கலாம். வித்தின் 30 days ஆஃப் யுவர் லேண்டிங் அதுக்குள்ளார போய் நம்ம சாமி பார்த்துடணும். அப்போ நீங்கள் ஆன்லைனில் வேறு ஏதாவது டிக்கெட் போட்டிருக்கீங்கன்னா மறுபடியும் இந்த டிக்கெட் கூட வாங்கிக்கலாம். திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் கூட 50 ரூபாய் டிக்கெட் இருக்குது, 200 ரூபாய் டிக்கெட் இருக்குது, ஃப்ரீ தரிசனம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தினமும் போய் சாமி பார்க்கலாம். கூட்டமே இல்லைனா மறுமுறை கூட உள்ளேயே இருந்து அப்படியெல்லாம் நாங்கள் போய் திருப்பியெல்லாம் சாமி பார்த்துருக்கோம். அந்த மாதிரியெல்லாம் பார்க்கலாம். ஆஃப்லைனில் கொடுக்குற ஸ்பெஷல் சேவா டிக்கெட் எல்லா டிக்கெட்டுமே இப்போ ஒரு சில டிக்கெட் தான் ஆன்லைனில் மட்டும் கொடுக்குறாங்க, மற்றது எல்லாமே ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறாங்க தான். அதுக்கு ஆதார் கேட்குறது இல்லைங்கிறதுனால நம்ம வாங்கி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சேம் டேவே சுப்ரபாதம், சஹஸ்ரநாமார்ச்சனா, அபிஷேகம், லக்ஷ்மி பூஜா, அபிஷேக அலங்கார தர்ஷன் ஒன்று இருக்குது 250 ரூபாய்க்கு வெள்ளிக்கிழமை, அது கல்யாணோற்சவம் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். ஏகாந்தா சேவா டிக்கெட்டு, குங்குமார்ச்சனை டிக்கெட் இதெல்லாமே ஒரே நாள்லையே நீங்கள் ஒரு தொலைப்பகாடனில் ரூம் போட்டிக்கேன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து போய் தாயாரை பார்த்துக்கலாம். ஆஃப்லைனில் வாங்குறதுக்கு ஆதார் இல்லைங்கிறதுனால. பட் அபிஷேகம் டிக்கெட்டுக்கெல்லாம் வஸ்திர அலங்கார சேவா டிக்கெட்டுக்கு ரூல் இருக்குது. நம்ம முத நாளே போய் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வரணும். அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம எலிஜிபிளாக இருந்தால் நம்மளை கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் போய் நம்ம பே பண்ணிக்கணும். மீதி சேவாக்கு அப்படி கிடையாது. கவுண்டரில் இன்ஸ்டண்ட்டாக புஷ்பாஞ்சலியாக இருக்கட்டும், இல்லை லக்ஷ்மி பூஜா, குங்குமார்ச்சனாலாம் ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஈவன் ஏகாந்தம் சேவா டிக்கெட் கூட அதெல்லாம் நம்ம கவுண்டரில் போய் வாங்கிட்டு அப்படியே போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டைம் டேஸ் கேப், ஒரு தடவை சாமி பார்க்குறது மறுபடியும் சாமி பார்க்குறதுக்கு இதுதான். ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு அதில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஷேர் பண்ணுறேன். ஜென்ரலாக நம்ம சாமி ஒரே நாளில் கூட 2 டிக்கெட் போட்டுட்டு போகிறாங்க. ரொம்ப தரிசன டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா அது மல்டிபிள் புக்கிங்கில் போகுது, அதுக்காக சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும்
நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் நீங்களும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமுமே ஷேர் பண்ணிகிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரூல்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.